ஆமாம். ஆ செவ்வாய் உரையில் வந்து கேட்குறான், செவ்வாய் தோஷம் இருக்குன்னா பழனியை போய் வழிபடு, முருகப்பெருமானை வழிபடு, உனக்கு ஆட்டோமேட்டிக்காக கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான பரிகாரம் என்ன, எப்படி பரிகாரம் கழிக்கணுங்கிறது அதை நம்ம மாந்திரிக பாடத்தில் சொல்லுவோம். பாடத்துக்கிட்ட வந்து நம்ம பரிகாரம் கழிக்கிறதுக்கு வேலை. இப்போ நம்ம சொல்லத்தான் சொல்கிறோம், நீங்கள் மாந்திரிகர்னு வெளிப்படுத்த தான் சொல்கிறேன். ஜோதிடம் சார்ந்து கேட்டாலும் பதில் சொல்கிறாயா, மாந்திரிகம் சார்ந்து கேட்டாலும் பதில் சொல்கிறாயா. என்ன பண்ணலான்னா செவ்வாய் தோஷம் பரிகாரம் இருக்குது, பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். ஜாதகம் பார்க்க நான் உன்னை சொல்லலை, ஜாதக நோட்டே தொடக்கூடாது. ஜாதக நோட்டை தொடாமல் சொல்கிறதா நம்மளுடைய காலம். ஜாதகத்தில் என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு பிரபஞ்சம் முன்னக்கூட்டியே காமிச்சிடும். யமகண்ட ராகு காலத்தில் அவனுக்கு ஓரையை பார்க்கக்கூடாது, அதுதான் வேல்யூவாக இருக்கும். ராகு காலத்தில் வந்தோம்னா ராகு தோஷம் தானே இருக்குது. யமகண்டத்தில் வந்து அவன் கண்டத்தில் இருக்கானே. இப்போ எனக்கு கல்யாணம் ஆகுமான்னு வந்து கேட்க வரான், எல்லாம் அவ்வளோ உனக்கு கொஞ்சம் டயரில் கொஞ்சம் தள்ளி போகும், தத்துக்கள் உனக்கு கொஞ்சம் இருக்குது, அந்த தத்துக்களுக்கு பரிகாரம் பண்ணிக்கோ. இதுக்கு முன்னே சாமி பார்த்துருக்கோ, உனக்கு என்ன சொன்னாங்க, உனக்கு யமகண்டத்தில் இருக்குது உனக்கு அப்படின்னு நம்ம யமகண்டம் சார்ந்த விஷயங்களை சொல்லலாம். செவ்வாய் அது கூட எடுத்துக்கலாம். யமகண்டத்தில் செவ்வாயை கொஞ்சம் மென்ஷன் பண்ணி சொல்லலாம். பரிகாரம் இப்போ நீங்கள் எந்த ஓரையில் வர அந்த ஓரைக்கு உண்டான பரிகாரம் விளக்கோடு 4000 சொல்லிட்டு முடிச்சிடறாங்க. இல்லை அது எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு ஏதோ கோளாறு மாதிரி இருக்குது, சரி அப்போ நான் உனக்கு பூஜை பண்ண உண்டான வேலையை பார்க்கேன். அப்போ நீ என் பூஜை ரூம், அவன் அடுத்த வார்த்தை பேசினா தான் நீ என்னுடைய இடத்துக்கோ நான் உனக்கு பிரசன்னை பார்க்கணும்னு சொல்லணும். புரியுதா? இப்போ வந்துட்டீங்க, அவன் சனி ஓரையில் வந்துட்டான், அவனுக்கு நீங்கள் சனியினுடைய காரத்தத்துவம் சொல்லிட்டீங்க. சரிம்மா, சனியினுடைய யார்கிட்ட ஆஞ்சநேயருக்கு விளக்கு போடலாம், விநாயகர் பெருமானுக்கு விளக்கு போடலாம். புரியுதா? அதுதான் யானை சனியினை குறிக்கிறதுன்னு சொன்னதுக்கு அதுதான் விளக்கு போடலாம். அப்போ விளக்கு போட சொல்லையில் நீங்கள் என்ன செஞ்சிடலாம், ஆட்டோமேட்டிக்காக அவன் இல்லை எனக்கு அதெல்லாம் நான் விளக்கு போட்டு பார்த்துட்டேன், பெரிய பெரிய சாமியார்களை பார்த்துட்டேன், வச்சுட்டேன், போயிட்டேன், எனக்கு செய்வனை சார்ந்த மாதிரியே தெரியுது, அதை செக் பண்ணணும். சரி அப்போ நீ என்னுடைய பூஜை ரூமுக்கு வா அப்படின்னு என்ன பண்ணணும், பூஜை ரூமுக்கு வருவான். அப்போ வரையில் வந்து ஓரைகள் வந்து மாறும். 2வது திருப்பு பார்க்கையில் என்ன பண்ணும், ஓரை மாறிடும். மாறி வந்து முன்ன உட்காந்துருக்கான், அவன் செய்வனதுக்கு பார்க்கண்டான். அப்போ ஓரை சூரிய ஓரை நடக்கு. சூரியன் என்னது, சுபம் அசுபம் 2 இருக்குது. அந்த சூரிய ஓரையில் அவன் வந்து உட்காந்துருக்கையில் அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, உனக்கு கோளாறுகள் பிரச்சனைகள் ஆல்ரெடி நம்ம ஒரு பார்ட் பண்ணிட்டோம். என்ன பண்ணிட்டோம், சனியினுடைய இதை எடுத்துட்டோம். அன்றைக்கி நம்ம அந்த சனியை சொன்னதை அப்படியே நம்ம அதை சொல்கிறோம். சனினாலே நோய், கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனை இதெல்லாம் இருக்குது. சரி இப்போ எனக்கு செய்வனை யார் செஞ்சுருக்கா அப்படின்னு கேட்குறான். ஓரை என்ன ஓரை நடக்கு, சூரிய ஓரை. சூரிய ஓரை யாரை குறிக்கிறது, தந்தை வழி குறிக்கிறது. அப்போ தந்தை வழியில் யார் சொல்லலாம், அங்கம் பங்காளி, அண்ணன் தம்பி குறிச்சிடலாம். சொத்து யார், தந்தை வழி சொத்துனால தான் பிரச்சனை வரும். சூரிய ஓரை மாந்திரிகத்திட்ட போகாமலே சாமி பார்க்கறதுக்கு சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அதுதான். அப்போ ஆமாம், அவன் எல்லாத்தையுமே என்ன சொல்லுவான், ஆமாம் அப்படின்ட்டு. சூரியனுக்கு அடுத்து வர ஓரை என்ன ஓரை, சுக்கிரன். சுக்கிரன் அவன் சாமி பார்க்க வந்த டைம் சூரியனாய் சுக்கிரனாக மாறும். யார் பேரில் தூண்டுதல் நடக்கு அப்படின்பாங்க. அப்போ என்ன சொல்லலாம், செய்வனை என் பங்காளி செய்வனை செய்கிறாங்க. இப்போ எங்கள் சித்தப்பா செய்வனை செய்கிறாருன்னு அவன் சொல்கிறான்னு வச்சுக்கேன். இப்போ நம்ம சொல்லிட்டோம் பங்காளி தான்ப்பா ஆமாம் எங்கள் சித்தப்பா தான் எங்களுக்கு சூரியனால இட பிரச்சனை தான், இட பிரச்சனைனால அவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு, எதனால் பண்ணுறாரு, ஏன் பண்ணுறாருக்குள்ளே சுக்கிரன் தாண்டிடும் வந்துருச்சுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், எல்லாமே மனைவி சார்ந்த விஷயத்தில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பெண் தூண்டுதல் பேரில் இது நடக்கு அப்படிங்கிறத சொல்லி அடுத்த வாரம் வந்துடும். வரலன்னா அது வராது. அதில் அவர் மட்டுமே சம்மந்தப்பட்டது பாஸ் ஆயிரும். அந்த அதில் தான் வருவாங்க. அதுதான் நீங்கள் செக் பண்ண சொல்கிறேன், அதைத்தான் செக் பண்ண. அதோட தொடர்ச்சியாக இருக்கணும். உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் லாஜிக்காக வரக்கூடாது. ஆமாம், அதை பற்றி பேசலாம்.
ராகு வந்து அதிதேவதை வந்து துர்க்கை மேலே இருக்கலாமா? எடுத்துக்கலாம். கேதுக்கு வந்து சித்ராபுத்திரர் இருக்கலாமா? சித்ராபுத்தருங்கிறது அது தேவை. கேது யார் இருக்கலாம்? விநாயகர் எடுக்கலாம். விநாயகர், சிவபெருமான் யாருனாலும் எடுத்துக்கலாம். மேக்சிமம் வந்து கேதுக்கு வந்து அக்யூரேட்டாக போனாலும் பெருமாளை தான் எடுக்க முடியாது. பெருமாளுடைய இது தான் எடுக்கலாம். கூத்தாண்டவர் எடுக்கலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்காது. அது சொல்லணும்னா சொல்கிறேன், அந்த இதுகள் இருக்குது. அதே மாதிரி எடுத்து கேது வந்து வேலை செய்யாது. கேதுவை நம்ம பார்க்க வேண்டாம். ராகு காலம் தானே வருது, கேது காலம் வரல. கேது காலம்னு வருது, அவங்களுக்கு வராது. ராகு யமகண்டமும் ஒன்று தான். நம்ம அதை வச்சு தான் அந்த பேட்டர்ன் ரெண்டும் ஒரே கெட்ட கிரகம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், மாறாது. சனி வரேன்னா சனியும் ராகு கேதும் ஒரே மாதிரி தான் வரும். கேது ஒரே மாதிரி தான் வரும். யமகண்டம் ஒரே மாதிரி தான் வரும். செவ்வாய் மட்டும்தான் மாறுபடும். அடிதடி வம்பு வழக்கு கலவரம் அப்படி போகும், ரத்தத்தை காமிச்சு போடும். அதுதான். இது எதுவுமே காமிக்காது. இது செவ்வாய் போட்டு பிக்கி எரிஞ்சு பிச்சை எடுக்க வச்சிடும். செவ்வாய் இல்லை, சனி இது சார்ந்து. செவ்வாய் வந்து உடனே அடிக்கும். இப்போ செவ்வாய் உரையில் சண்டை போட்டுருக்காங்கன்னா உடனே கம்பு கல்லை கொண்டு அடித்து ரத்தத்தை காப்பாற்றுறானே. சனி உரையில் சண்டை போட்டால் போட்டுக்கிட்டே இருப்பான். அவனும் விட மாட்டான், இவனும் விட மாட்டான், பேசிக்கிட்டே இருப்பானுங்க. ஆமாம், செவ்வாயில் பேச மாட்டான், திடீர்னு அடிப்படி சண்டை ஆயிடும். இதுதான் செவ்வாய். சந்திரனில் சண்டைலாம் வராது, அமைதியாக இருக்கும். அமைதியாக நல்ல உரையில் சண்டை வராது. நீங்கள் செக் பண்ணுங்கள். ஒருத்தர் ரோட்டில் சண்டை போட்டுக்குன்னா அந்த ஓரை என்ன ஓரன்னு பாருங்கள். ஒருத்தர் ஆக்சிடென்ட் கிடந்தால் அது ஓரை என்னன்னு பாருங்கள். சந்திர உரையில் வந்து கேட்குறாங்க அப்படின்னா, உங்களை வந்து பார்க்குறான் அப்படின்னா எனக்கு கல்யாணம் ஆகலை, ஆகுமா அப்படின்னா ஆகும் அப்படிங்கிறத பாசிட்டிவான உரைனா பாசிட்டிவாக சொல்லுவான். நெகட்டிவான உரைக்கு நெகட்டிவாக சொல்லுவான். ஆனால் பாசிட்டிவான உரையில் அவன் வரமாட்டான். ரெண்டாவது டைம் பாசிட்டிவான உரையில் வருவான். ஃபஸ்ட்டு டைம் உங்கள்கிட்ட பேசையில் வேறு, உங்கள் இடத்துக்கு வந்து அவன் பார்க்க வரையில் பாசிட்டிவ் உரையில் தான் வருவான். 50% சுப அசுப கிரகம். அப்படி இல்லை, அவன் வர்றவனை பொறுத்து இருக்குது, வர்றதை பொறுத்து இருக்குது. அவன் என்ன கணக்கில் வர்றான்னா அது பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லும். நான் சொல்லுவேன் பிரபஞ்சம் உங்கள்கிட்ட சொன்னால் தானே அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம எப்படி கரெக்டாக சொன்னோம் அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படணும்னு நான் சொல்கிறேன். நான் ஆச்சரியப்படணும். அவன் வர்றானாலே உங்கள்கிட்ட புலம்பலில் தான் வருவான். நான் பக்கத்தில் ஒரு பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்கேன், ஜாலியாக இருக்கேன், அப்படி இருக்கேன் இப்படி இருக்கலாம் வரமாட்டான். ஒரு பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்கேன், கொஞ்சம் பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன், என்னென்னு தெரியல அப்படின்னு அவன் மனக்குழப்பத்தில் தான் உங்கள்கிட்ட பேசுவான். டக்குன்னு பார்க்கல புதன் உரையாக இருக்குது. யாரால் பிரச்சனை வரும்? தாய் மாமா பிரச்சனை பண்ணுறான் வைக்காமல் சொல்லிட்டு போயிடும். சூரிய உரையாக இருந்தால் தந்தை பிரச்சனை போட்டு, சந்திர உரையாக இருந்தால் தாய் பிரச்சனை போட்டு, குரு உரையாக இருந்தால் அண்ணனால் பிரச்சனை வருது, தம்பியால் பிரச்சனை வருது. புரியுதா? யார்? சனி உரையாக இருந்தால் ஆளை வச்சு அடிப்பான் வைப்பான், பிரச்சனை வரும். செவ்வாயாக இருந்தாலும் அடித்தடி வரும். இதுதான் பேட்டர்ன். அவன் என்ன நம்ம சொல்லி நம்மகிட்ட பேசுகிறானோ அந்த பேட்டர்னில் வரும். சனி வேலைக்காரன். புரியுதா? புரியலைன்னா புரியல. அதான் உங்களுக்கு புரியலைன்னா சொல்கிறதான் என் வேலை. இந்த பேட்டர்ன்லாம் நம்ம சொல்கிறோம். அவன் வரையில் என்ன சார், இப்போ வந்துட்டு உங்கள்கிட்ட ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான், ஒரு பிள்ளை என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்குது, சும்மா நின்று சிரிச்சுக்கிட்டே இருக்கான். நீங்கள் 4 பேர் உட்காந்துருக்கீங்க, இவன் ஏதோ லவ் பண்ணுறான்னு நினைக்கான் ஆனால் சொல்ல மாட்டேக்கான் அப்படின்னு சொல்லையில் பார்த்தா டக்குன்னு சுக்கர உரையா இருந்துச்சுன்னா நீங்கள் லவ் பண்ணுறடா, எனக்கு தெரியுண்டா, போடா அடித்து சொல்கிறேன்டா, எனக்கு தெரியும்னு என்ன பண்ணலாம்? ஆணித்தரமாக சொல்லலாம். ஆமாம். ஒருத்தன் சொல்கிறான், ஒரு உங்கள் உறவினர் பொண்ணு ஒரு தங்கச்சி முறையில் உங்கள்கிட்ட பேசுது, உங்கள் சித்தப்பா பொண்ணோ பெரியப்பா பொண்ணோ, அண்ணே என் வீட்டுக்காரர் கொஞ்சம் சரியில்லைண்ணே அப்படின்னு சொல்கிறாரு. சுக்கர உரையாக இருக்குது, என்ன சொல்லலாம்? அதைத்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும்.
இதெல்லாம் வந்து அந்த அவங்க வர்றதை பொறுத்து தான் அந்த ஓரையும் வேலை செய்யும், இது வேலை செய்யும். இதை புரிஞ்சுச்சு ஒன்றும் வாங்கிட்டேன். நம்ம ஜனங்களுக்கு என்னன்னா என்ன பண்ணுறது அது நம்மளே கேட்கணும். அதெல்லாம் ரெண்டாவது பேட்டர்ன். நீங்கள் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணக்கப்புறம் பரிகாரம் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ரோட்டில் வச்சு பேசுறது உடனே எனக்கு பரிகாரம் பண்ணணும்னு சொல்லுவாங்களா? இந்த இடத்துல எனக்கு பண்ணுப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? பொறு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு விட்டுறணும். அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், என்ன பரிகாரம் பண்ணான்னு நான் சொல்கிறேன். புரியுதா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் தங்கச்சி வந்து கேட்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, அதுக்கப்புறம் சுக்கிர உரையில் வந்து சொல்லிடுச்சு அப்படின்னா, சுக்கிர உரைக்கு அடுத்து என்னது? புதன் வரும். புதன் வந்துருச்சுன்னா புத்திக்குடையவன், அவன் வசியம் சார்ந்த விஷயம். வசியம் பண்ணி அவன் புத்தியை மாற்றிருக்குன்னு அர்த்தம். புரியுதா? அதை வசியம் நம்ம சொல்லுவோம். வசியம் பண்ணியிருக்காங்க போயிருக்காங்களா, அதெல்லாம் அதெல்லாம் நம்ம மாந்திரிக கிளாஸ் போகல, அது வரும். நம்ம இன்னும் மாந்திரிக பக்கமே போகலை. மாந்திரிகத்துக்கிட்ட போகிறதுக்கு உண்டான ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கோம். ரோட்டில் நடந்து போகலே உங்களை வந்து விளம்பரப்படுத்துகிறேன். இந்த வாஸ்து ஓர சம்பந்தம்லாம் வந்து இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கணும் பார்க்குறவனை பூரா. சும்மா பார்க்குறோன்னா ஒருத்தன் சோகமாக இருந்தாலே வா ஏன் சோகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஓரையை பார்த்துட்டு அந்த ஓரைப்படி சொல்லணும், இந்த பிரச்சனைகள் உனக்கு ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டா அவன் ஆமாம் அப்படின்னா. ஒரே டென்ஷனாக இருக்குப்பா வேலையில் அப்படின்னோம்னா புதன் ஓரையாக இருக்கும். புதன் ஓரையாக இருந்தால் கொஞ்சம் மூளையை ஒர்க் பண்ணி ரிலாக்ஸாக அமைதியாக வேலைப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம அதை பேசலாம். ஒரு பையனை பார்த்து பேசலாம். ஒரு கிழமை என்ன கிழமையோ ஒரு சின்ன பையனை பார்த்துட்டு ஒரு 3-4 வயசு பையன் இருக்கான்னா சேட்டை பண்ணுறான் அப்படின்னா அவன் என்ன கிழமையில் பிறந்தான் அப்படின்னு பார்க்கணும். இல்லை ஓரை என்ன ஒரே அந்த ஓரை என்னுடைய தன்மையை அவனுக்கு சொன்னால் அவன் எப்படி கரெக்டாக அவன் பண்ணுறத பூரா எப்படி அழகாக சொல்கிறீங்க அப்படின்பாங்க. அவன் இருக்க அடிப்பான், உடைப்பான், கீழே விழுவான், மூக்கு மோரை பேந்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவான். சனி ஓரையிலேருந்து அமைதியாக இருப்பான், ஓயாமல் மந்தமாக இருப்பான், நோய் நொடின்னு அவனுக்கு ஓயாமல் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். நான் ஓரையை பார்த்து சொல்கிறேங்கிற விஷயத்த உங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு எதிராளிக்கு தெரியக்கூடாது. ஓரையை மனப்பாடம் பண்ணிக்கணும். புரியுதா? ஓரையை நம்ம மனப்பாடம் பண்ணணும். அதுக்காண்டி ஒருத்தன் வந்த நிமிஷத்தில் ஓரையை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஓரை மனப்பாடம். வெள்ளிக்கிழமை ஆம்பளை பிள்ளை பிறந்தாவா? வெள்ளிக்கிழமை ஆம்பளை பிள்ளை பிறந்தால் அந்த கொல்லிக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் சாஸ்திரத்தில் எதுவுமே இல்லை. அப்படிலாம் சும்மா பொய்யான. வெள்ளிக்கிழமை கோடான கோடி பிள்ளைங்க பிறந்துட்டு தான் இருக்குது. சுகப்பிரசவத்தில் பிறந்தாலும் சாஸ்திரத்திலாம் இப்போ நம்ம டேட்டாக்கெல்லாம் குறித்து கொடுத்தானே இது பண்ணுது. டாக்டர் தான் எடுக்காரு, கடவுளாக எடுக்காரு, டாக்டர் தான் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படிங்களே. இப்போ அந்த கணக்கில் வராங்க. பிரபஞ்சத்துலேருந்து பூமி காற்றில் அவன் பிறக்கிற டயத்தில் அந்த மூச்சு காற்று என்ன கதிர்வீச்சு வீசிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இருக்கணும். இப்போ